இப்போ லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோசியல் சஸ்டிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு கொஸ்டின், அப்புறம் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விருதை வச்சு கேட்குறாங்க. இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது. இப்போ காமராஜர் தெரிஞ்சவனே தெரியும், சிறந்த செயல்பாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். ராதாகிருஷ்ணனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் பணியில் சிறந்த விளங்குறல் கொடுக்குறது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதுமை பள்ளி விருது. இது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களே மேம்படுத்துதல் கொடுக்குறாங்க. கனவு ஆசிரியர் விருது. இந்த கனவு ஆசிரியர் பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். அப்போ வந்து இது வந்து விருதை வச்சு கரண்ட் அஃபேர்ஸில் அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. சமூக நீதியிலேருந்து ஒரு கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், முத்துலட்சுமி ரெட்டி. அவங்கள பற்றி ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் பேஜ் நம்பர் 126 அழகாக கொடுத்துருக்கான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு, இருதர தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தைகளுக்கு திருமண தடை சட்டம் ஆகிய நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் அவ்வே இல்லைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 52 பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர். இவங்களை பற்றி எப்போவுமே தமிழ்நாடுனாவே முத்துலட்சுமி ரெட்டி இருப்பாங்க. இப்போ மூவலூர் ராமாமிர்தம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இவங்க தான் தேவதாசி முறை ஒழிப்பு கொண்டு வந்தாங்க, அதை பற்றி படிக்கணும். தர்மம்மாள் இவங்க தான் ஒரு டீச்சர். இவங்க தான் பெரியார்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஏ டேக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம ஜாக்கிரதை. ஜிஏ டேக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விளையக்கூடிய ஒரு பொருளுக்கு என்னெல்லாம் முக்கியம் கேட்டிங்கன்னா காற்று, சாயில், வாட்டர், 3மே முக்கியம். ஒரு இடத்துல ஒரு வாழைப்பழம் உருவாகுனா கூட அந்த இடத்துக்கு இடம் வித்தியாசமாகும். அப்போ வந்து இருட்டுக்கடை அல்வாம்பாங்க. அப்போ இருட்டுக்கடை அல்வாங்கிறத அங்கே வச்சு உற்பத்தி பண்ணணும். அங்கே அந்த ஏர் அதில் இருக்கணும், சாயில் இருக்கணும், வாட்டர் இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்போது அதை வச்சு தான் இந்த ஜிஏ டேக் கொடுக்குறாங்க. ஜிஏ டேக் கொடுக்கும்போது அந்த இடத்துல உள்ள இடத்துக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பொருளாதாரத்தில் டெவலப் ஆவாங்க. அப்போ என்னென்ன கொடுக்காங்க நமக்கு பார்த்தா தெரியும். மஞ்சளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஈரோடு. பாய்ங்கிறது பத்தமட பாய். ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கு, அடுத்தது சுங்குடி சேலை. அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இது கவர் ஆகும் கம்ப்ளீட்டாக. அடுத்தது தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்கா. ஏன்னா ஃபஸ்ட்டு மல்டி நோடல் லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் பார்க்கில் வந்து எது தொடர்பு இல்லைன்னு கேட்காங்க. இது வந்து ஆக்சுவல் தொடர்பு இல்லாதங்கிறது சென்னை பெருநகர வளர்ச்சிங்கிறது தப்பு. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் இதாகும், மற்ற எல்லாமே என்னதாகும் வரும். அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவட்டங்களே அவ கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுங்க. இப்போ நமக்கு வந்து தருமபுரி காடுகள் அதிகமாக இருக்கக்கூடியது நமக்கு வந்து தருமபுரி. 2வது என்னென்னா கோயம்புத்தூர். நமக்கு 3வது தருமபுரி. இது 3வது நமக்கு என்னென்னா ஈரோடு வரும். 4வது என்னன்னா வேலூர் வரும். அப்போ நமக்கு வந்து 1 தான் வரும். அப்போ நமக்கு வந்து இதுவும் ஜாகிரபி புக்கில் உள்ள டேட்டா வச்சு தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த யூனிட் 9 பொறுத்த சின்ன ஏரியா நமக்கு 5 மார்க் கேட்காங்க. அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெயினாக ரோல் ப்ளே பண்ணுது. பாலிசி நோட் எடுத்து படிக்கணும். பாடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பாடம் தான். ஏன்னா ஒரே நல்லா படித்து முடிக்கக்கூடிய பாடம் தான். அதனால் தெளிவாக உட்காந்து படிங்க. சிலபஸை வந்து வயலேட் பண்ணிடுறாங்க எக்காரணம் கொண்டும். ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்தோடனே கேள்வி கேட்பாங்க. இன்ஸ்டியூட்டுக்கு அட்மிஷன் போட வராங்கன்னா வந்தோடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு 3 மாதத்தில் பாஸ் பண்ணிடலாமா, 4 மாதத்தில் பாஸ் பண்ணிடலாமா அப்படிம்பாங்க. இல்லை டைம்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான். நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். அப்போ வந்து ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்த உடனே ஜிம்மில் வர்றவங்க கேட்பாங்க, அதாவது 6 பேக் எப்போ உருவாக்கலாம், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் கடைசி வரைக்கும் 6 பேக் உருவாக்க மாட்டாங்க. நம்ம வந்து 6 பேக் உருவாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் நம்ம டைம் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறீங்க அதான் முக்கியம். ஆனால் நல்லா ஆழமாக படிங்க. சிலபஸை வயலேட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து 10 யூனிட்டுக்குமே சிலபஸ் பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணால் சிலபஸ் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே என்லார்ஜ் பண்ணி ஒட்டி வச்சுடுங்க. சிலபஸை வயலேட் பண்ணிடாதீங்க. பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டே இருங்க. ஸ்கூல் புக்கு தான் மெயின் சோர்ஸு. அதை எடுத்து நல்லா படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும். இப்போ நான் இந்த வருஷத்தில் 25 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த ஃபீல்டுக்கு வர்றீங்க. ஆனால் நாளைக்கு வர நியூஸ் பேப்பர் 2 பேருக்கும் புதுசு. அப்போ 2 பேரையும் ஒரு இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்டையும் நியூ ஸ்டூடெண்ட்டையும் ஈக்குவல் பண்ணுற இடம் என்ன கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதனால் பேப்பர் ரீடிங் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுங்க. கன்சிஸ்டன்ஸியாக படிங்க. சக்ஸஸ்னால் அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் தான் சக்ஸஸ். அதனால் சக்ஸஸ் பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.